தமிழ்நாட்டில் வரும் 22ஆம் தேதி வரை இடி, மின்னல் மற்றும் தரைக்காற்றுடன் கூடிய கோடை மழை தொடர வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். அவரிடம் பேசலாம். வணக்கம் மாணிக்கம். தமிழகத்தின் எந்தெந்த பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது? விவரங்கள். தமிழ்நாட்டில் கோடை மழை தொடர்ந்து பெய்யக்கூடிய சூழல்ல இது வரக்கூடிய 22ஆம் தேதி வரையிலும் நீடிக்கும் என்ற ஒரு அறிவிப்பை இந்திய வானிலை ஆய்வு வெளியிட்டிருக்காங்க. நமக்கு கோடை காலத்தினுடைய தொடக்கத்திலிருந்தே வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருந்தது. அதே வேளையில கோடை மழையும் கிடைக்காம இருந்ததன் காரணமாக பல பகுதிகளில் வெப்ப அலை வீசி இருந்தது. வெப்ப அலை வீசாத பகுதிகளிலும் கூட வெப்பத்தின் தாக்கம் அதிக அளவில் உணரப்பட்டிருந்தது. இந்த சூழல்ல கோடை மழை கடந்த 10 நாட்களாக தொடர்ந்து பெய்ததன் காரணமாக தமிழ்நாட்டில் வெப்பநிலை இயல்பை விட குறைவாக பதிவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தற்போதைய அறிவிப்புல தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த கோடை காலத்துல இயல்பான வெப்பநிலை அதிகபட்சமாக 37 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் தமிழ்நாட்டில் பதிவாகக்கூடும். இந்த சூழல்ல தற்பொழுது கோடை மழை தொடர்ந்து பெய்து வருவதனால நமக்கு மழைக்கான வாய்ப்பும் அதிகரித்திருக்கிறது. இதனால் நமக்கு வெப்பத்தினுடைய தாக்கம் பரவலாக குறைந்து 37 டிகிரிக்கும் குறைவாக பதிவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில வரக்கூடிய 22ஆம் தேதி வரையிலும் தமிழ்நாட்டில் தரைக்காற்று மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடிய வாய்ப்போடு மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இடி, மின்னல் மற்றும் தரைக்காற்றுடன் பெய்யக்கூடிய கோடை மழை என்பதனால பல பகுதிகளில் இந்த கோடை மழை கனமழை என்ற அளவில் பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், குறிப்பாக இன்றும் நாளையும் தமிழ்நாட்டினுடைய மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள், அதனை ஒட்டிய உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் கனமழை என்ற அளவில் பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், அதே வேளையில நமக்கு வரக்கூடிய 20ஆம் தேதி வரையிலும், அதாவது 18ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரையிலும் தமிழ்நாட்டினுடைய மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள், அதனொட்டிய உள் மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல மிக கனமழை என்ற அளவிலும் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் நாட்டின் தென் மாநில பகுதிகளில் பரவலாக மழைக்கான வாய்ப்பு அதிகரித்திருப்பதாகவும், அதே வேளையில நாட்டினுடைய வட மாநில பகுதிகளிலும் குறிப்பாக மேற்கு மாநிலங்கள் இருக்கக்கூடிய குஜராத், ராஜஸ்தான் பகுதிகளில் வெப்ப அலை வீசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்திய வானிலை ஆய்வு மையத்துடைய தற்போதைய அறிவிப்புல நாட்டினுடைய இரு பகுதிகளில் வெவ்வேறு சீதோஷ நிலை நிலவுவதாகவும், தமிழ்நாட்டில் தொடர்ந்து மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு வரக்கூடிய 22ஆம் தேதி வரையில் இருப்பதாகவும், அதே வேளையில நமக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்குவதற்கான சாதகமான சூழல் நிலவுவதாகவும், அது எந்த தேதியில தொடங்கும் என்பதை பின்வரும் அறிவிப்புகளை தெரிவிப்பதாகவும் தற்போதைய தகவல்ல அறிவிப்பாக வெளியிட்டிருக்கிறார்கள்.